பயப்படாதீங்க நாங்க இருக்கோம். திருச்சியில 6 லட்சம் ரூபாய் கடனுக்காக 2 மாசமா ஒரு பெண்ணை பாஜகவை சேர்ந்த பெண்மணி ஒருவர் தனது வீட்டுல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவம் அரங்கேறி இருக்கு. ஏன் பயப்படாதீங்க நாங்க இருக்கோம். நான் இருக்கோமா, பயப்படாதீங்கம்மா. திருச்சி அரியமங்கலம் பால் பண்ணை அருகே விஸ்வாஸ் நகரை சேர்ந்தவர் மதியழகன். சினிமா துணை நடிகரா இருக்காரு. இவரோட மனைவி பெயர் மாலதி. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காரு. அவர் பெயர் நடராஜ். மதியழகன் மனைவி மாலதி விஸ்வாஸ் நகர் அருகே ஏபி நகரை சேர்ந்த உமாராணி என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காரு. வாங்கிய கடனை திரும்ப தராத காரணத்தினால உமாராணி தனது வீட்டில் கடந்த 2 மாதமா தனியறையில அடைத்து வைத்து மாலதியை கொடுமைப்படுத்தியதா கூறப்படுது. இது குறித்து மதியழகன் தம்பியும் சேலம் நீதிமன்றத்தில் பணிபுரியும் சதீஷ் என்பவரும் திருச்சி வழக்கறிஞர் சிலரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பதற்றப்படுறாங்க சார். அதையடுத்து வழக்கறிஞர் திவாகர் தலைமையில சில வழக்கறிஞர்கள் உமாராணியின் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. வீட்டிற்குள்ள நுழைய விடாத உமாராணி அவர்களிடம் 2 மணி நேரத்திற்கு மேல் கடுமையா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதையடுத்து வழக்கறிஞர்கள் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் இருந்த காந்தி மார்க்கெட் ஆய்வாளர் ரமேஷ், உதவி ஆய்வாளர் மகேஸ்வரி, சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிகண்டன் உள்ளிட்ட போலீசார் உமாராணியின் வீட்டிற்கு விரைந்திருக்காங்க. அங்கு தனியறையில அடைக்கப்பட்டிருந்த மாலதியை மீட்கப்பட்ட மாலதி படபடப்பு நீக்காதவராக கண்களில் நீர் பெருக போலீசாரின் கால்களில் விழுந்து நன்றி தெரிவித்த காட்சி காண்போரின் கண்கள்ல கண்ணீர் வரவழைச்சிருக்கு. தொடர்ந்து அவரை தனியறையில அடைத்து வைத்திருந்த உமாராணியை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்காங்க. பயப்படாதீங்க, என்ன நினைச்சோ அதை சொல்லுங்க. ஏன் பயப்படாதீங்க நாங்க இருக்கோம். நான் இருக்கோமா, பயப்படாதீங்கம்மா. பதற்றப்படுறாங்க சார். மாலதியை மீட்ட காந்தி மார்க்கெட் போலீசார் மதியழகன் மகன் நடராஜின் நிலை என்ன என்பது குறித்து உமாராணிடம் தீவிரமா விசாரித்தும் வராங்க. திருச்சியில கந்துவெட்டி கொடுமை காரணமா பெண் ஒருவர் 2 மாதமா தண்ணீரில் அடைத்து வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.